ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு தரமான டாஸ்க் வந்து காலையிலே கொடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அதிகபட்சமான பிஆர் டீம் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்களே காலையிலே வந்து கொடுத்துட்டாரு. மனுஷங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். குறிப்பாக வந்து சௌந்தர்யா. ஏன்னா ஒட்டுமொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா 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 அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சௌந்தர்யா அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அது வேற லெவல் பதில். அது என்ன, யாரெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பிஆர் டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையே இந்த டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இல்லையா? கொடுத்த உடனே எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாக வந்திருந்தது. அதில் சௌந்தர்யாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. மூஞ்சே ஒரு மாதிரி வந்து வாடி போச்சு. ஆனால் அழுகவும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து கொடுத்த உடனே நிறைய பேருக்கு வந்து குஷி ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் முத்துக்குமரன், ஜாக்லின், ரயானு, தீபக் இவங்கெல்லாம் செம்ம குஷி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார் வந்து உண்மையாலுமே வந்து பிஆர் டீம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்கிறாங்க. முதல்ல விஜய் விஷால் வந்து சொல்கிறாப்புல. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரை சொல்கிறாரு அப்படின்னா சௌந்தர்யா அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. சௌந்தர்யா தான் பிஆர் டீம் வந்து வச்சிருக்கிற மாதிரி வந்து தெரியுது. குறிப்பாக ரவீந்தர் அவர்கள் வந்து ஃபஸ்ட் வீக்கே இருந்தாலும் கூட சௌந்தர்யாவை கூப்பிட்டு இப்படி இருக்காதமா, அப்படி இருமா, அந்த மாதிரி பண்ணுமா, இந்த மாதிரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பாயிண்ட்டை வந்து சொல்லி கொடுத்துட்ருப்பார் சௌந்தர்யாவுக்கு. மேபி அந்த மனுஷன் ஃபஸ்ட் வீக்லேயே எவிக்ட் ஆகி வெளியே போனதுனால சௌந்தர்யாவுக்கே பிஆராக கூட ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிவ்யூவர், இன்ஃப்ளூயன்சரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் சில வார்த்தைகள் சொன்னாங்க அப்படின்னாவே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து ஓட் போடுறதுக்கோ இல்லை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விஷால் வந்து சொன்னார். தரமான செய்கையை வந்து பண்ணிட்டாரு. பட் ரவீந்தர் அவர்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணல, முத்துக்குமரன் அவர்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பட் எனிஹவ் அவரும் ஒரு பிஆர்ஓவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. அந்த மனுஷன் இன்னைக்கு உள்ளே வருவார், இன்னைக்கு இல்லை நாளைக்கு வருவார். அவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இரண்டாவதாக தீபக் அவர்கள். ஸோ தீபக் அவர்களும் வந்து சௌந்தர்யா அவர்களை தான் வந்து சொல்கிறாங்க. என்ன ரீசன் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய தவறுகள் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடவையும் தவறுகள் வந்து பண்ணும்போது டக்குன்னு வந்து எல்லாமே மறைஞ்சு போய் திடீர்னு ஒரு பெரிய கைத்தட்டல் வருது. திடீர்னு அவங்களுடைய பிரச்சனையை பற்றி யாருமே பேசுகிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து போயிடுது. ஒவ்வொரு தடவையும் மற்றவங்கெல்லாம் டான்சர் ஜோன் போகிறாங்க, மற்றவங்கெல்லாம் எவிக்ட் ஆகி வெளியே போகும்போதெல்லாம் கூட சௌந்தர்யா அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன் இனிஷியல் ஸ்டேஜில். ஸோ அதனால் வந்து சௌந்தர்யா அவர்கள் தான் பிஆர் டீம் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தீபக் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து ரயான் அவர்கள் வந்து வராரு. ரயான் அவர்கள் யாரை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் பிரசாத் அவர்களை சொல்கிறாப்புல. ஏன்னா அவருக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு பெரிய சப்போர்ட் வந்து இருந்துட்டு இருக்கு. வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி வேற லெவலில் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீரியல் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து பிஆர்ஓ வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ரெண்டாவதாக ஒரு நபரை வந்து சொன்னார். அது ஆப்வியஸ்லி சௌந்தர்யா அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஃபேன் பேசஸ் வந்து இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி வந்து வேற லெவலில் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அதை வந்து கண்டிப்பாக சௌந்தர்யாவை பார்க்கும்போது என்னால் உணர முடியுது. ஸோ அதனால் சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஆர் டீம் வேற லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரயான் அவர்கள் வந்து சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டாரு. உட்காந்ததுக்கப்புறம் அதாவது நம்ம முத்துக்குமரன் அவர்கள் வந்து மறுபடியும் சௌந்தர்யாவோட பேரை சொல்கிறாங்க. அது ரீசன்லாம் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வெளியிலேருந்து வந்த ஆட்கள் கூட வந்து இதுதான் சொன்னாங்க. குறிப்பாக வந்து ராணவ் சொன்னார் சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிஆர் டீம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அப்போ 4 வீக்ஸ் முன்னாடி நடந்தது கூட வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லி ரயான் உள்ளர வந்து மறுபடியும் முத்துக்குமரனுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன்னா முத்துக்குமரன் ஆல்ரெடி வந்து இந்த இன்டர்வியூவராக வந்திருக்காரு. ஸோ நிறையா அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோவர்ஸ் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கும் வந்து மேபி அவருக்கு வந்து பிஆர்ஓ ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுடைய ரயான் அவர்கள். அதை வந்து ஏற்றுக்கலை முத்துக்குமரன். நீ சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து நாலாவதாக பவித்ரா அவர்கள் வந்து வராங்க. பவித்ரா அவர்கள் வந்து வந்த உடனே சொன்னது வந்து சௌந்தர்யாவோட பேரை தான். ஏன்னா சௌந்தர்யா அவர்கள் வந்து எப்பயுமே அந்த க்யூட் ரியாக்ஷன்ஸ் அது இது இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. தவறுகள் நிறைய பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைசேஷனை விட மிகப்பெரிய அளவில் வந்து சௌந்தர்யாவுக்கு வந்து கிடைக்கிறதா மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் அந்தளவுக்கு டீம் ஒர்க் பண்ணுறதுனால தான் சௌந்தர்யா அவர்கள் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோணுது. நாங்களே வந்து ஒவ்வொரு தடவையும் பயத்திலே வந்து இருந்துகிட்டு இருப்போம். அதாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, வார எண்டில் வந்து என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. பட் சௌந்தர்யாவுக்கு அது மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் வந்து பிஆர்ஓ நல்லா ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவித்ரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சௌந்தர்யாவை. அதுக்கப்புறம் பவித்ரா இன்னொருத்தரையும் சொல்கிறாங்க அருண் பிரசாத் அவர்களை. ஏன்னா அவர் வந்து பயங்கரமாக சீரியல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் பிஆர்ஓ வந்து இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேன் பேசஸ் வந்து இருக்கிறதுனால அதுவே ஒரு பிஆர்ஓவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து அவருக்கு பிஆர்ஓ இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்ததான் முத்து வராப்பில். முத்து வந்து போட்டு ஆட்டத்தை மொத்தமாக கழிச்சு விட்றாப்புல. என்ன சொல்கிறார் அப்படின்னா சௌந்தர்யாவோட பேரை வந்து சொல்கிறாப்புல. எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது
இல்லை ஒருத்தருடைய ஃபோட்டோ, ஒருத்தருடைய வீடியோஸ், க்யூட் ரியாக்ஷன்ஸ் வித்தின் தி 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளர ஒரு ஆளால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபெமிலியராக ஆக முடியாது. என்னதான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாலையும் அப்படி 1 வீக் 2 வீக்குள்ளேயே க்யூட் ரியாக்ஷன் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லி வீடியோ போஸ்ட்டு ஃபோட்டோ அப்படி இப்படின்னு போட்டு தாக்கியிருக்காங்க. இதை வந்து வந்த வைல்டு கார்டில் வந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ராணுவ வந்து சொன்னாப்புல சௌந்தர்யாவுக்கெல்லாம் வேறு லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. முத்துக்குமரன் வந்து சொன்னதில் வந்து எந்த விதமான தப்புமே கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணல சௌந்தர்யா. உண்மையாக சொல்லப்போனால் அதுதான். ஒவ்வொருத்தரும் கூட்டு உட்கார வச்சு இப்படி ராணுவ அவர்களுக்கு வந்து இவனுக்கு இது புரியலடா, இவனுக்கு சொல்லி புரிய வைங்கடா, அதை பண்ணுங்கடா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வெரி இன்னசென்ட்டாக வந்து நடந்திருப்பாங்க. சொல்லப்போனால் அவங்களுக்கு எதுவுமே புரியல, அவங்களுக்கு ஏதாவது புரிய வைங்கடா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டு உட்கார வச்சு பேசி என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க சௌந்தர்யா. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு எலிவேஷன் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா சௌந்தர்யா கிட்ட. அது இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெமெண்டஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. அதுக்கான பெரிய ரீசனே வந்து பிஆர்ஓ வேலை தான். உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் எக்ஸ் தளங்களில் இப்போ கூட போய் பாருங்கள், வெறும் சௌந்தர்யா அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். அதுக்கடுத்த ஜாக்லின் வராங்க. அஃப்கோர்ஸ் ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவோட பேர் தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஐயோ தப்பு பண்ணிட்டோமே மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போம். வீக்கெண்ட் டேஸ் வந்துச்சு அப்படின்னா விஜய் சேதுபதி வச்சு பொழப்போன்னு வந்து பொழப்பாப்பில் ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இதுலேருந்து எப்படா மீண்டு வர்றது, எங்கிறதுடா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே முடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் சௌந்தர்யா வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க, அந்த தப்பை பற்றி கவலையே பட மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு க்யூட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவாங்க. இந்த க்யூட் ரியாக்ஷன் என்ன பண்ணுன்னா இவங்க தப்பு பண்ணாங்க இல்லையா, அதை வந்து ஓவர் ஷேடோ பண்ணி அவங்கள வந்து வெளியே கொண்டு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. செம தரமாக சொன்னாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் அருண் பிரசாத்தோடைய பேரும் வந்து சொன்னாங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து சீரியல் ஆக்டரு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய அளவில் வந்து ஃபேன் பேசஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் பிஆர்ஓ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அர்ச்சனா இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதுவே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிஆராக தான் இருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்ல வந்தாங்க. அருண் பிரசாத்தை சொல்லும்போது பூசி மொழி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து சௌந்தர்யா வராங்க, ஃபைனலாக தான் வராங்க. வந்துட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க. பட் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து பட்டுன்னு போட்டு உடச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பேர் என்னை வந்து பிஆர்ஓ வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம். அவங்க சொல்கிறது என்னது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஒரு எலிவேஷன் வேணும், நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் பண்ணவும் முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இல்லை அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாருக்குமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. எனக்கு வந்து வெளிப்படையாக தெரியலாம், உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கா, அவ்வளோதான். வெரி சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா தன்னுடைய பிஆர்ஓ இருக்கிறது அப்படிங்கிறத ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள். ஸோ அதனால் சௌந்தர்யா அவர்களே ஒத்துக்கொண்டதுனால நீங்களும் ஒத்துக்கோங்களாடே பிஆர்ஓ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லணும்னு தோணுது. அண்டு ஜாக்லின்லாம் செம்ம ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுக்கணும் தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சரியான நேரத்தில் வந்து கொடுத்தீங்க, வச்சு முகத்திரியை கிழிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியாக வந்து இருந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஐயோ நான் என்ன பண்ணி தான்டா மேலே வர்றது, ஏதாவது பண்ணாதனாடா மேலே வர முடியும், ஏதாவது ஒன்று பண்ணால் கூட வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு மாதிரி அந்த டாஸ்க் முடிச்சு கூட பயங்கர சோகமாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் வெளியே போய் வந்து சொல்லி அழுதுட்டுருக்காங்க சொல்லப்போனால். பட் பிஆர்ஓ கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ அது வந்து கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஆர்ஓ கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஓகேங்களா. எல்லா கண்டஸ்டண்ட்டுகளுக்கும் பிஆர்ஓ அப்படின்றவங்க வந்து இருந்துட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, சௌந்தர்யாவை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. சௌந்தர்யா என்ன பண்ணாலும் வந்து ஓகே இவங்க வந்து பாருங்கள் செம்மையாக பண்ணிட்டாங்க, வேறு லெவல் பண்ணிட்டாங்க, க்யூட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி மக்கள்கிட்ட மக்கள் மனசில் அவங்களுடைய ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் போட்டு திணிப்பாங்க சொல்லப்போனால். ஸோ அது ஒரு கட்டத்தில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அது வந்து பிடிக்க ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம் தான் வந்து சௌந்தர்யா அவர்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லும்போது என்ன தான் பிஆர்ஓ வச்சுருந்தாலும் கூட மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும்டா. அது நம்ம என்ன தான் போட்டு பிஆர்ஓவில் வீடியோஸ் ஃபோட்டோஸ் போஸ்ட்டு சப்போர்ட்டிங் என்னவா இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம இங்கே இருக்க முடியும். அவங்க ஓட்டு போட்டால் மட்டும்தான், ஃபோனை எடுத்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்ம இங்கே இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் ரொம்ப ஆணித்தனமாக வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் பிஆர்ஓ அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. எண்ட் ஆஃப் தி டே அவங்க எவ்வளோ பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஃபர் டே இல்லை இந்த சீசனுக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதிகமாக பணம் பே பண்ணாங்க அப்படின்னா அதிகப்படியான பிஆர்ஓ ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். கம்மியாக பே பண்ணாங்கன்னா கம்மியான ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். இப்போ முத்துக்குமரனுக்கு பிஆர்ஓ இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்களே சொல்லுங்கள். ரவீந்தர் அவர்கள் வந்து அழகாக பக்காவாக பண்ணிகிட்ருக்காப்புல. நீங்கள்லாம் போயிட்டு அந்த எக்ஸ் தளங்களில் அவர் வந்து லைவ் வருவாப்புல, அவர்கிட்ட அங்கே போய் பேசுங்க. அவர் உண்மையாகவே பிஆர்ஓ வேலை வந்து பண்ணிகிட்ருக்காரு முத்துக்குமரன் அவர்களுக்கு. உண்மை அதுதான்.
ஸோ எல்லாருமே தான் வச்சிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.